ஒரு 8 வருஷம் பேக் போனோம்னா நாம் தமிழர் கட்சி இருக்க ஆரம்பிச்சாங்கன்றத பத்திலாம் நினைச்சு பார்த்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க பண்ற பேசுற அரசியல்லாம் கொஞ்ச நாள் அடுத்ததுக்கு மேட்சிங் ஆகுதுதான். தமிழை அழிக்கிறாங்க திராவிட கட்சி அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டு எல்லாருக்கும் அப்படியே ரத்தம் கொதிச்சு நரம்பு குறைக்கிற அளவுக்கு பேச்செல்லாம் பேசி சீமான் பேசிட்டு இன்னைக்கு வந்துட்டு அப்படியே விஜய் ஏதாவது பண்ணா விஜய் மட்டும் அட்டாக் பண்ணி பேசினா போதும், ரீச் கிடைச்சிடும், யூடியூப்ல சாட்டை துறைங்க ஒரு வீடியோ போட்டா போதும், அவன் அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தற்கொலைங்களா நாம் தமிழர்ல தமிழெல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா. அதை நினைச்சு பார்த்தா நீங்க ஏதோ 2-3 தடவை ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எரிச்சல் தான் வருது. ஏன் சொல்றேன்னா இப்ப தமிழர்கள் வந்து கர்நாடகத்துல அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிதான் அவ்வளவு பேச்சு பேசிக்கிறாங்க ஸ்டார்டிங்ல. அதை சொல்லிதான் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கன்னட கொடியை பறக்க விட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லி அவங்கள கேள்வி கேட்கிற நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவரு அந்த கட்சியில இருக்கவரையே அடாவடித்தனம் பண்றாரு அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு நிற்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மாறி இருக்குன்னா அப்ப இத்தனை இத்தனை வருஷம் எலெக்ஷன்ல வந்து கூட்டணிலாம் கிடையாது, தனித்து போட்டிதான், தமிழுக்காக தனித்து போட்டிக்கும் அப்படின்னு மண்டை கழுவிட்டு இன்னைக்கு அதே திராவிட கட்சிகளோட செயல்பாடுகளை தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது. டோட்டலா அப்ப நாம் தமிழர்ன்றது நாம் தமிழர்ன்றது இவங்களும் அந்த தமிழர்ன்றது இருக்குது, நாம் திராவிடர்னு மாத்திக்கலாம் அப்படிங்க அந்த நிலைமையில தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது. தம்பிகள் தான் புரிஞ்சுக்கிறணும், தமிழ் தேசியம் திருப்பி ரீஸ்டார்ட் ஆகி வரணும். இது இனிமேல் நாம் தமிழர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை.